மீளாதோ என் வசந்தம். ஆசிரியர் உஷாந்தி. வாசிப்பவர் கீர்த்தனா. போன பகுதியில் ஆப்ரேஷன் தேவாக்குன்னு கடைசியில் ஆப்ரேஷன் செண்பகா அப்படின்னு முடிஞ்சிச்சுல. இப்போ அந்த ஆப்ரேஷன் செண்பகா சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றது தெரிஞ்சுக்க கதைக்குள்ள போலாம் வாங்க. அணுவின் கண்ணால் பேசும் பழக்கம் தெய்வாவால் அல்ல, இந்த செண்பகா ஆண்டியால் தான் என்று இப்போதுதான் புரிந்தது நித்துவுக்கு. தந்தையை விட வேறு பேச்சுத்துணை இல்லாததால் பேசுவது குறைந்து போயிருக்கிறது. செண்பகா ஆண்டி அவர் பாட்டியின் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டுமல்ல, ஓய்வு பெற்ற உணவு முறை ஆலோசகரும் கூட. திருமணம் செய்து கொள்ளாத அவர் பிற்காலத்தில் தனியாக இருக்க விரும்பாமல் மரகதத்தின் கெஸ்ட் ஹவுஸின் குட்டி அவுட் ஹவுஸை வாங்கி அங்கு வசிக்கிறார். இந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் அவர்தான் கவர்னஸ். சமையலுக்கு புஷ்பா இருந்தாலும் மெனும் அவரதே. அந்த அளவுக்கு கண்டிப்புக்கு பின்னால் இருப்பது பாசம்தானே. ஆனால் நித்து எப்படியாவது அவருக்கு தண்ணீர் காட்டத்தான் வேண்டும். பகல் பொழுது ரெக்கை கட்டி கொண்டு பறந்தது. தெய்வா வெளியில் போய்விட அணுவோடு காமிக்ஸ் படித்து விளையாடி அவளது அரைச்சுவரில் பெரிய மிக்கி மவுஸ் பெயிண்ட் செய்து என்று ஆனந்தமாகத்தான் போனது. இரவு உணவு வரும் வரை மதியம் போல் அனைவரும் அமர்ந்திருக்க சப்பாத்திக்கு குருமாவுடன் எதையோ பச்சை கலர் பேஸ்ட் இருந்தது. அனு அவள் காதில், இன்னைக்கு இதுகிட்ட இருந்துதான் தப்பிக்கணும் என்றாள். தெய்வா மதியம் போல எந்தவித முன் ஆயத்தங்களும் செய்ததாக தெரியவில்லை. அவள் என்ன செய்ய போகிறாள் என்பதை பார்க்க ஆவலோடு இருந்தான். இதுக்கு என்ன பெயர்? ஏதோ வாயில் நுழையாத சிங்கள பெயர் அவன் சொல்லவும், ஆண்டி கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் என்று கிச்சனை நோக்கி சுத்திவிட்டு உப்பு பாட்டிலை அதில் கவிழ்த்து கொட்டிவிட்டாள் நித்து. ஆண்டி திரும்பி வர மற்ற இருவரும் குனிந்து கொண்டார்கள். தயங்கியபடியே அவள் உப்பு கூடிவிட்டதை சொல்லவும் அவர் சாப்பிட்டு பார்த்துவிட்டு தெய்வீகனையும் அணுவையும் பார்த்து, இதை சாப்பிட முடியாது, உங்கள் 2 பேருக்கும் இன்னைக்கு குருமா மட்டும்தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ எனக்கு இனியாவுக்கு ஸ்பெஷலாக பசலைக்கீரையில் துவையல் பண்ணியிருந்தேன், அவள் ஹேருக்கு அயன் தேவை. அனு, நீ உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ என்றபடி அதை விட பச்சை நிறத்தில் ஒன்றை கொண்டு வந்து கொடுத்தார் ஆண்டி. என்ன கொடுமை சரவணா. தெய்வீகன் பொறையேறுவதை தடுக்க தண்ணீர் தேட ஆரம்பித்தான். ஜன்னல் கம்பிகளை பற்றியபடி நிலாவை பார்த்து கொண்டிருந்த தெய்வீகனின் இதழ்களில் இன்னமும் சிரிப்பு நெளிந்து கொண்டிருந்தது. அவன் முகத்தினை பிரதிபலிப்பது போல எதிர்ப்புற சுவரில் புகைப்படமாய் அடங்கிவிட்டிருந்த மித்ராவும் புன்னகைத்துக் கொண்டிருந்தாள். நித்துவை வீட்டுக்கு அழைத்த நாளிலிருந்து இது அவன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது தானே. செண்பகா ஆண்டியுடன் சாப்பாட்டு மேஜையில் அவள் பட்ட பாடு, மகளுக்காக இல்லாமல் இப்படி மனசு விட்டு சிரித்து எவ்வளவு நாட்கள். புன்னகையோடு மித்ராவை திரும்பி பார்த்தான். நீ போனப்புறம் எங்க வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்குது மிது? நம்ம அணுவை பாத்தியா? தான் வீட்டுக்காரம்மா மாதிரி பெட்ஷீட் டவல்னு பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் பேசியதற்கு வழக்கம் போல் புன்னகையை மட்டுமே பதிலாய் தந்தபடி அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் மித்ரா. அது பழக்கமாகி போன ஒன்றுதானே. திரும்பி தன் படுக்கையை தயார் செய்ய ஆரம்பித்தான். இப்போது அவன் உதடுகளில் சின்ன புன்னகை இருந்தது. இம்முறை மகளை எண்ணி நித்து வரப்போகிறாள் என்று அறிவித்த நேரத்திலிருந்து ஓடி ஓடி என்னவெல்லாம் செய்தாள். பாட்டி வீட்டிற்கு செல்லும் போது அங்கு அம்மா செய்யும் ஏற்பாடுகளை எப்படி கவனித்திருக்கிறாள். அவனையும் ஏவியபடி நித்துவுக்கு அறை தயார் செய்து வாசலில் பூக்கள் எல்லாம் பறித்து, இதையெல்லாம் அவனுடைய அம்மா வழக்கமாய் செய்வது. அணுவுக்கு 3.5 வயதுதான் முடியப் போகிறது என்றால் யாராவது நம்ப முடியுமா? அவன் முகம் பார்த்தே அனைத்தையும் புரிந்து கொள்ளும் அவனுடைய குட்டி தேவதை அவள். இன்று கூட நித்து வந்ததிலிருந்து அவளுடனேயே ஒட்டிக்கொண்டு அலைந்தாலும் அவனையும் விடவில்லை. சாப்பிட்ட பின் தனது கேம்ஸை எடுத்து வந்து அவன் அறையில் அமர்ந்திருந்தாள்.
அவனையும் விட்டு விடலையாம். சற்று நேரம் கவனிக்காதது போல கடைக்கண்ணால் கவனித்து கொண்டிருந்த அவனுக்கு சிரிப்பு பொங்கியது. ஆள் மட்டும்தான் இங்கிருந்தாள். காதுகளும் கண்களும் அறையின் வெளியே நித்துவின் நடமாட்டங்களை நோட்டமிட்டு கொண்டிருந்தன. போய் விளையாடுமா என்றதும் குதித்தெழுந்து அவனை முத்தமிட்டு விட்டு ஓடிவிட்டாள். என்னதான் பெண் குழந்தைக்கு நாம் எல்லாமா இருந்தாலும் ஒரு பெண்ணின் இடம் என்பது நிரப்பப்பட முடியாததுதான். அப்பா, என்ன அனுமா? அவன் கழுத்தை கட்டி முத்தமிட்டவள் குட் நைட் அப்பா என்று சொல்லிவிட்டு வாசலில் தயங்கினாள். என்னடா? நான் இன்னைக்கு நித்தோட தூங்கட்டுமா? சரி. என் மேல கோவம் இல்லைல்ல? அணுக்குட்டியை நான் கோபிச்சுப்பேனா என்றபடி அவளை தூக்கி கொண்டு போய் நித்து அறையில் விட்டு, என் பொண்ணை ஒழுங்கா பார்த்துக்க என்று மிரட்டி விட்டு தான் வந்தான். பதிலுக்கு நித்து ஏதோ கத்துவது அவன் அறைக்குள் வந்தும் கேட்டுக்கொண்டது. சரியான அடங்காப்பிடாரி. அன்னைக்கு அணுவை விடலைனதும் எனக்கு பிடிக்கலைன்னு நினைச்சிட்டா என் பொண்ணு. குழந்தைகளை வச்சுட்டு இனிமேல் எது பண்ணினாலும் ஜாக்கிரதையா இருக்கணும்பா. ஒரு வகையில நித்து அவன் வீட்டுக்கு வந்தது அவன் மனதுக்கு நிறைவாகவே இருந்தது. இத்தனை நாட்கள் இருந்த ஒரு குற்ற உணர்ச்சி விடைபெற்று போனது போல் ஒரு நிம்மதி. இந்த வாரம் முழுவதுமே அவள் நடந்ததை மறந்துவிட்டாலும் தன்னை மன்னிக்கவில்லை என்றுதான் மருகிக் கொண்டிருந்தான். அவள் யதார்த்தமாய் செய்ததையெல்லாம் பெரிதுபடுத்திவிட்டு சண்டையிட்டு அணுவுக்காக என்றாலும் அவனை மன்னிக்காவிட்டால் அவன் வீட்டுக்கு இவ்வளவு உற்சாகமாய் வந்திருப்பாளா என்ன? சின்ன வயதிலிருந்தே சொல் பேச்சு கொஞ்சமும் கேட்காதவள் தலையை விரித்து போட்டுக்கொண்டு காடு மேடெங்கும் திரிவது இன்னும் கூட மாறவில்லை. செண்பகா ஆண்டி விஷயத்தில் நன்றாக ஊதிவிட்டு விட்டோம். இசக பிசகா இவள் ஏதாவது செஞ்சு வச்சுட்டா என்ன பண்றது? பாவம் ஆண்டி. ஸ்ட்ரிக்ட் மாதிரி காட்டிக்கிட்டாலும் பாசமான மனுஷி. இவள் ஏதும் சண்டையை இழுத்து விடுவாளோ? நாளைக்கு பேசணும் அவகிட்ட என்று எண்ணியபடி அவனும் ஆழ்ந்து உறக்கத்துக்கு சென்றான். காலை எழுந்ததிலிருந்து அணுவையும் காணவில்லை. அவன் வீட்டுக்கு வந்த பெருமை மிகு விருந்தாளியையும் காணவில்லை. சொல்லாமல் அணுக்குட்டி எங்கேயும் போக மாட்டாளே. வீடு முழுக்க தேடியவனுக்கு பதற்றம் தொற்றிக் கொண்டது. அனு, அனு என்று உறக்க அழைத்தபடி வர அரசுதான் முதலில் கண்ணில் பட்டார். வீட்டு கார் டிரைவர். பிற நேரங்களில் தோட்டம் அவர் பொறுப்பு. இந்நேரம் மரங்களுக்கு நீர் ஊற்றுவாரே, ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கிறார்? அரசு, அணுவை பார்த்தீங்களா? கத்திரி பாத்திக்குள்ள பாருங்க தம்பி, ஹோஸ் பைப்பை புடுங்கிட்டு என்னை வரட்டி விட்டுட்டாங்க என்று சிரித்தார் அவர். கத்தரி பாத்தியில இவங்களுக்கு என்ன வேலை? நித்து வேலை தான். இவளை யாரு தண்ணி பூத்த சொன்னது? அனு. சிரிப்பு சத்தமும் அணுவின் கீச் கீச் குரலும் தொலைவில் கேட்க, அணுவா இது? இவ்வளவு சத்தமா பேசுவாளா என்ன? அதிசயமா இருக்கு. அருகில் சென்றவனை டூல்ஸ் வைக்கும் குட்டி குடிலில் இருந்து எட்டி பார்த்து நித்துவின் தலை வரவேற்றது. தலை முழுவதும் நனைந்து முகத்தில் துளி துளியாய் ஈரம் சொட்டியது. அங்கே நில்லுங்க தேவா, லேடிஸ் குளிக்கும்போது வரக்கூடாது. என்னது? குளி குளி இங்கேயா? பைத்தியமா உனக்கு? அனு, அப்பா என்றபடி வெளியில் வந்த மகளை கண்டதும் அவனுக்கே சிரிப்பு தாங்கவில்லை. தலை முழுவதும் ஷாம்பு போட்டிருந்தாள். வெள்ளை நிற நுரை தலைமேல் குருவி கூடு போல் அமர்ந்திருந்தது. கழுவும் முன்னே வந்து விட்டாள் போலிருக்கிறது. எரியும் கண்களை தேய்த்து கொண்டு மெல்ல மெல்ல வந்தாள். என்ன பண்றீங்க இங்கே? இவ்வளவு நேரம் மனதில் இருந்த கொதிப்பு எங்கே? அது ஹோஸ் பைப்புல முழுகிறோம்ப்பா. சரிதான், அதுக்கு கத்தரி தான் கிடச்சிச்சா? ஷாம்புவெல்லாம் தோட்டத்துக்குள்ள விட போறீங்க. செண்பகா ஆண்டி திட்ட போறாங்க. அதெல்லாம் எங்க கவலை, உங்களுக்கு என்ன? நீங்க கிளம்புங்க. மறுபடியும் நித்துவின் தலை தெரிந்தது. ஓஹோ, அவனையே
பார்த்த மகளிடம் கண்ணடித்து சிரித்துவிட்டு திரும்பி விட்டான். வேறு என்னதான் செய்வது? ஏ அடங்காப்பிடாரே, உன்னை இன்னைக்கு எப்படி மாட்டி விடுறேன் பாரடி. வீட்டிற்குள் நுழைந்து செண்பக ஆண்டியை தேடி போனான். ஆண்டி, என்னப்பா இன்னைக்காவது காலையில பால் குடிச்சியா என்ன? இப்ப புரியாது உனக்கு. வெறும் வயிற்றுல அல்சர் வரும்போது தான் புரியும் நான் சொன்னது. நான் அப்பவே குடிச்சிட்டேன் ஆண்டி, நிஜம்மா. சரி, எதுக்கு என்னை தேடி வந்த? அது 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 வந்து நீங்க பார்த்து பார்த்து வளர்த்த தோட்டத்துல கெமிக்கல்ஸ் கலக்குறாங்க, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். கெமிக்கல்ஸா? ஷாம்பு ஆண்டி, 2 பேரோட முடிக்கும் எவ்வளவு ஷாம்பு தேவை அவ்வளவையும் அங்கே வாஷ் பண்றாங்க. அதுவா? நான் தான் சொன்னேன். என்னது? இனியா நேற்று தோட்டத்தை பார்த்துட்டு வெயிட் பக்ஸ் இருக்குன்னு சொன்னான். நீ மாயிலும் சோப் வாட்டரும் போடணும்னு நெட்டில் பார்த்து சொன்னான். பாத்ரூமில் ஷாம்பு வேஸ்டாக போகுதே, அங்கே நின்று தலைகழுவுனா நிறைய போகுமேன்னு கேட்டா. நான் தான் சரினே, நீ ஒரி பண்ணிக்காதே. சரி ஆண்டி. ஆஹா, என்ன ஒரு பிளான். எப்படியோ நம்ம நித்து குழியிலிருந்து தப்பிச்சிட்டா. அடுத்து சாப்பாட்டிலேருந்து தப்பியணுமே, எப்படி தப்பிக்க போறா? இதையெல்லாம் தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்கள் அம்மா ஸ்டோரிஸ். மீளாதோ என் வசந்தம். பாய்.